இந்த வீடியோவை புதிதாக பார்க்கக்கூடிய தோழர்கள், தோழிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு டெக்ஸ்டோடையும் வாய்ஸோடையும் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இது இந்தியன் பாலிட்டி தமிழில் பகுதி 18 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 17. ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா மாண்டோ செம்ஃபோர்ட் ரீஃபார்ம் பற்றிய செய்திகளோட நம்ம பார்த்துருக்கோம். இது பகுதி 4, இதோட மாண்டோ செம்ஃபோர்ட் ரீஃபார்மோட பகுதி 4. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். அரசு விதிகள் நம்ம செப்பரேட் சப்ஜெக்ட் போன வீடியோவில் பார்த்தோம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுக்கு முதல்ல அந்த மாதிரி முன்னாடி வீடியோக்குள்ளே பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் பார்த்துட்டோம். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ செப்பரேட் எலக்ட்ரோட் பார்க்க போகிறோம். என்னது செப்பரேட் எலக்ட்ரோட்? செப்பரேட் எலக்ட்ரோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அங்கே எலக்ட்ரேட், அதாவது தனித்தொகை, ஒவ்வொருக்கும் தனித்தொகை, சிக்ஸுக்கு தனியாக, இந்தியன் கிறிஸ்டியனுக்கு தனியாக, ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு தனியாக, யூரோப்பியனுக்கு தனியாக தனித்தனியாக ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. சரிங்களா? அதுதான் செப்பரேட் எலக்ட்ரோட். அவங்களுக்குன்னு தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பிரதிநிதிகள் நிறுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன கம்யூனியல் சமூகம் சார்ந்த விஷயமாவோ இல்லை அந்த கம்யூனிட்டி பேஸ்டாவோ என்ன பண்ணாங்க, ஓட்டிங் ரேஸை பிரிச்சாங்க. அதான் செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ். அடுத்தது ஓட்டிங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன், டேக்ஸ். நம்ம முன்னாடி ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருந்தது, பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன், டேக்ஸ், இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அது எப்படி இருந்தது, 3000 ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் கட்டுறவங்களாம் இருக்கணும். லேண்ட் ரெவென்யூவாக இருக்கலாம், லேண்ட் டேக்ஸாக இருக்கலாம், அல்லது அவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். அது மாதிரி படித்தவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் கிரியேட் ஆச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்னா எதெல்லாம் உருவாக்குனாங்க நான் முன்னாடியே சொன்னேன். இப்போதான் புதுசாக ஒரு விஷயம் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி சிவில் சர்வெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக சிவில் சர்வெண்ட் எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ யூபிஎஸ்சின்னு சொல்லி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்கிறோம்ல, யூபிஎஸ்சி. அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்ததுன்னா சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக சிபிஎஸ்சியாக இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா சிவில் சர்வெண்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு கமிஷனை உருவாக்குனாங்க. அந்த கமிஷன் பேர் சிபிஎஸ்சி, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போதான் அது பேர் என்னவா மாற்றி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது செப்பரேட்டட் பட்ஜெட்டை 2ஆக பிடிக்கிறாங்க. சென்ட்ரல் பட்ஜெட்டு, ப்ரொஃபஷனலுக்கு தனியாக. இது மத்தியம். நான் முன்னாடியே சொன்னேன், மாகாணங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பட்ஜெட்டும், சென்ட்ரலுக்கு அதாவது மத்தியத்துக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டும் இது செப்பரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணுன்றாங்க. எப்போ 10 வருஷம் கழிச்சு கம்பல்சரி ரிப்போர்ட் பண்ணணும். அது யாருக்குன்னா ஸ்டாட்யூட்டரி கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸை கொடுக்குறாங்க. கிளியருங்களா? ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் எதுக்கு நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் தமிழில் சொன்னோம்னா உங்களுக்கு அங்கே பரீட்சையில் போய் கன்ஃபியூஸ் ஆகிடும். அவங்க ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டை கம்பல்சரி என்ன பண்ணணும், இந்த கமிஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம புக் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த புக்கில் என்னென்ன இருக்குது, நம்ம அந்த புக்கை தமிழ் கேட்டிங்களா, அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே எக்ஸாக்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆக்ட். They relax the central control over the provision by the democratic and separating of the central provisional subject. The central provisional legislative were authorized to make a law and respective list of the subject. However, the structure of the government continue to be centralized and unitary. Actually, central மத்திய, provisional மாகாணம், எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, செப்பரேட் பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்க. மத்திய மாகாண அரசுகளை என்ன பண்ண அதை பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ரொஃபஷனல். சென்ட்ரல்னா மத்திய அரசு,
அடுத்தது ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அதிகார பகிர்வு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல்ங்கிற அந்த மாதிரி அதிகாரங்களை பிரிக்கிறாங்க. அதான் தி சென்ட்ரல் ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேர் வேர் ஆத்தரைஸ்டு. யாரு சென்ட்ரல்ல இருக்கவரும், ப்ரொஃபஷனல் இருக்க லெஜிஸ்லேஷனா மினிஸ்டர்ஸ், நம்ம இப்போ இந்தியன் மினிஸ்டர்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மினிஸ்டர்ஸும் ஆத்தரைஸ்டு. யாரு லாவை மேக் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்னா எந்தெந்த துறை யாராருக்கு, எந்தெந்த துறை வந்து எந்தெந்த மத்திய பட்டியலில் இருக்கணுமா மாநில பட்டியல் இருக்கணுமா முடிவு பண்ணலாம். இந்த செக்ஸ்டாக் கவர்மெண்ட் வந்து கண்டினியூ செட்டிலைஸ்ட் அண்ட் யூனிட்டி. ஆனால் இந்த என்னதான் இது மாதிரி பண்ணாலும் டோட்டலாக என்ன ஆகும், மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் அந்த சட்டமானது இருந்தது. மத்திய மாகாண பிரதேசங்களை பிரித்தல் மற்றும் பிரித்தல் மூலம் மாகாணங்கள் மீதான மத்திய அரசின் கட்டுப்பாட்டை தளர்த்தியது. புரியுதுங்களா? அடுத்தது மத்திய மாகாண சட்டமன்றங்கள் அந்தந்த பட்டியலில் சட்டங்கள் இயற்றுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டது. யாரு மாகாண சட்டமன்றங்கள். நான் முன்னேறே சொன்னேன், நான் அக்கௌண்டபிள் சொன்னேன். இந்த மேக்கிங் லா முன்னாடியே பேசியிருக்கோம். யார் கண்ட்ரோல்ல வந்துடுது, நம்ம சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லர்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர், அதாவது இந்த எலக்ட்ரல், அதாவது மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிக்கு அந்த சட்டங்கள் இயற்றக்கூடிய அதிகாரங்கள் தரும். ஆனாலும் அரசு வந்து தொடர்ந்து கட்டமைப்பு எப்படிதான் இருந்தது, சென்ட்ரலைஸ்டா இருந்தது. அதை தான் சொன்னேன், கவர்னர் தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், further divide into professional subject into two parts. ரெண்டா பிரிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்ச். அதாவது இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர். ஆக்சுவலா வந்து இது நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்க வேணாம், இங்கிலீஷ்ல எடுத்துக்கங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த, சட்டசபைக்கு பொறுப்பான அமைச்சர்களுடைய ஆளுநர் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதே பார்த்தீங்கன்னா the transfer subject were be administrated by the governor with the aid of ministers responsible to the legislative council. புரியுதுங்களா? எப்படி சொல்லியிருக்கேன், the transfer subject பொறுத்த வரைக்கும் administrated by the governor with aid of minister, அதாவது மினிஸ்டருடைய, அந்த இந்தியன் மினிஸ்டரோட அதாவது அவங்களுடைய உதவியோட கவர்னர் அந்த ஒர்க்கை அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வழி நடத்தலாம். சரிங்களா? அதே ரிசர்வ் சப்ஜெக்ட் வேர் பி அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த கவர்னர் இன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வித்தவுட் பீங் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது டிரான்ஸ்ஃபருக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் ஹெட்டு. ஆனா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மினிஸ்டர்ஸ் பிளஸ் கவர்னர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ரிசர்வ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கவர்னரும் அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 3/4 6 பகுதியில 3 பகுதி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இந்தியனை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதுல, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல. சரிங்களா? அதாவது வித்தவுட் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மாநில சட்டமன்றத்தோட எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதுல வராது. இது ரிசர்வ் சப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கேன். போலீஸு, அடுத்தது வந்து நீதித்துறை, எஜுகேஷன். அந்த நீதித்துறைன்னு என்ன அர்த்தம், ஜுடிஷரி. அடுத்தது வந்து வேற என்ன வந்தது, இதோட முன்னாடி வீடியோல பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட், ஃபைனான்சியல், இந்த 3 யார் கண்ட்ரோல்ல இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட்ல வரும். அடுத்தது வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை தான் சொல்லியிருக்காங்க, the reserve subject on the other hand were be administrated by the governor and the executive council without being responsible to the legislative council. This is dual scheme of governor with. அடுத்தது வந்து என்ன செய்யறாங்கன்னா, இதோட இது முடிஞ்சிருது. இந்த இரட்டை ஆட்சி முறை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே கவர்னரு, ஒரு சைடு வந்து இந்தியன் மினிஸ்டர் கவர்னரு, இன்னொரு சைடு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கவர்னர். இதனால தான் இது என்ன சொல்றோம், டியூவல் கவர்மெண்ட்னு சொல்றோம். புரியுதுங்களா? கேள்வி கேட்பாங்க. இந்த 1919 என்ன டியூவல் கவர்மெண்ட்டுக்கு காரணம் என்ன, பின்வருவற்றில் எந்த கூற்று சரின்னு கேட்கலாம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும். சரிங்களா? இந்த டைச்சரி அப்படிங்கிற வார்த்தை கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது பேர் டபுள் ரோல்னு சொல்லுவாங்க. ஆனா இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெரும் லார்ஜ்லி அன்சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தது எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? சரி, அடுத்தது தேர்ட் ஒன், இட் இன்ட்ரடியூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பைகேமரலிசம் டைரக்ட் எலெக்ஷன் இன் தி கண்ட்ரி. முதலாக, அதாவது என்ன சொன்னேன், 2 அவைகள் வரும். பைகேமரலிசம் முன்னாடியே பார்த்தாச்சு, லோக்சபா ராஜ்யசபா மாதிரி. இது என்னது, கீழவை மேலவைன்னு 2ஆ வரும்னு போன வீடியோல பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. கீழவே, அதனால தான் இதுல ரொம்ப கம்மியா இருக்கும்ன்ற எக்ஸ்பிளனேஷன் அங்க கொடுத்துருக்கேன். ஸோ
என்ன சொல்லி பைகாமலிசம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன்டு த கண்ட்ரி. ஓகேங்களா. அடுத்தது இந்தியன் legislative council were replaced by the bicameral legislative consisting of upper house lower house ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்திய சட்ட மேலவை வந்துக்கு பதிலாக இரு சபை சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. முதலாக நேரடி தேர்தல், அதாவது இந்தியால நம்மளுடைய நேரடி தேர்தல் எப்ப ஆரம்பிக்குது 1919 கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலம் இந்தியால நேரடி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா. அடுத்தது இந்திய சட்ட மேலவையா இருந்தது, எஸ்ஓஎஸ் கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருந்தது. அதை உடைச்சிட்டு அதுக்கு பதிலா பைகேமரல் லெஜிஸ்லர் அப்படிங்கிற கான்செப்ட் உண்டு. அப்படின்னு இரு சபை சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபாவோட பிரிமிட்டிவ் வெர்ஷன் தான் வந்து, பிரிமிட்டிவ்னா முன்னாள் மாடல் அப்படின்னு சொல்லலாம். பிரிமிட்டிவ் வெர்ஷன் தான் வந்து அப்பர் ஹவுஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம், லோயர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். லோயர் ஹவுஸ் தான் பாத்தீங்கன்னா 145 பேர் இருப்பாங்க. இந்த கவுன்சில் ஸ்டேட்ல 60 பேர் இருப்பாங்க. இந்த 145 பேர்ல கிட்டத்தட்ட 41 பேர் பாத்தீங்கன்னா நாமினேட்டட், அதாவது மீதி எல்லாம் எலெக்டர்னு சொல்லுவாங்க, மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய. அதே மாதிரி 60ல இதை பத்தி டீட்டெயில் பாத்தீங்கன்னா முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன், நீங்க முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இங்க வந்துருங்க. அடுத்து மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர் ஆஃப் த போத் ஹவுசஸ் வாஸ் சூசன் த டைரக்ட் எலெக்ஷன். மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து எந்த ரெண்டு இதுக்குமே பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதான் இரு அவைகளும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்தது 4th ஒன், முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இட் இஸ் ரெக்யூட் த 3 ஆஃப் த 6 மெம்பர் ஆஃப் த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதர் தென் கமாண்டர் ஆஃப் சீஃப் வேர் தி இந்தியன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 பேர்ல 3 பேரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யார் இருக்குன்னு சொன்னேன், இந்தியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். யாரு, கமாண்டர் ஆஃப் சீஃப் தவிர. சரிங்களா. கம்பல்சரி அது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. 3 பேர் இந்தியா இருக்க வேண்டும் அது கூறுகிறது. அடுத்தது எக்ஸ்டெண்ட் ஆஃப் பிரின்சிபல் கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைடு செப்பரேட் எலக்ட்ரோட். நீ முன்னாடி சொன்ன செப்பரேட் எலக்ட்ரோட்னா புரியல சார் அப்படின்னு. இப்ப நான் ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜப்பூர் ஆகட்டும், கோல்கொண்டா ஆகட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இப்ப பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரதிநிதியை செலக்ட் பண்ணி அவங்க ஓட்டு போட்டு அவங்க பிரதிநிதியை உள்ள கொண்டு வரலாம். இப்ப எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கிற மாதிரி அதே மாதிரி இந்தியன் கிறிஸ்டியன் தனியா அவங்களுக்குன்னு ஒரு பிரசிடென்ட், அதாவது அவங்களோட பிரதிநிதியை உருவாக்கி, ஆங்கிலோ இந்தியன்ஸ் தனியா பண்ணிக்கலாம், யூரோப்பியன்ஸ் தனியா இருந்தாங்களா அவங்க ஒரு ஆளை நிப்பாட்டி அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். இதுதான் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிறது. சரியா. அத கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா. சமூகம் சார்ந்த ஒரு எலெக்ஷன், அதாவது தேர்தலா இருக்கும் அப்படின்றாங்க. அதை வந்து அவங்க ஊக்குவிச்சாங்க. இது மாதிரி அது இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனித்தனி தொகுதியும் வழங்கப்பட்டது. சரிங்க. இப்ப தனி தொகுதி சொல்றோம் இல்லைங்களா, இப்ப நம்ம எலெக்ஷன்ல கூட தனி தொகுதிங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. சோ நீங்க தனி தொகுதினே என்னன்னு போய் தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த மாதிரி இடத்துல தனி தொகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதி கொள்கையை அதை விரிவுபடுத்துற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அட் த கிராண்டர் பிரான்சிஸ் டு த லிமிட்டட் நம்பர் ஆஃப் த பீப்புள் த பேசிஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் எஜுகேஷன். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு சொத்து வரி அல்லது கல்வி அடிப்படையில் வாக்குரிமை அளித்தது. ஓகேங்களா. இந்த முன்னாடியே சொன்ன யாருக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மூலமா தான் எஜுகேஷன் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்துதான் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை தரப்பட்டது. It created new office of the High Commissioner of India in London and transferred to him some of the function higher to the performed by the Secretary of State for India. Actually, இப்ப வந்து எஸ்ஓஎஸ் தானே முன்ன இருந்தாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அத லண்டன் இந்திய உயர் ஆணையரின் புதிய அலுவலகத்தை உருவாக்கி இந்திய வெளிவிவகார செயலர் இதுவரை செய்து வந்த சில பணிகள் அவருக்கு மாறியது. இப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருந்தது. எப்ப ஆரம்ப காலத்துல இந்த சட்டத்தின் மூலமாக ஹை கமிஷனர் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்திய உயர் ஆணையர்
சரிங்களா, ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கான ஹை கமிஷனர் உருவாக்கப்பட்டு எஸ்ஓஎஸ்ல இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டு அவங்க கண்காணிக்கிறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிச்சு. கேள்வி கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்க இந்த இடத்துல. ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா வந்து லண்டன் எந்த லா படி, எந்த சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. சரிங்களா. ஸோ இப்பதான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட பவர்ஸை உடைச்சி பாதி அவங்களுக்கும் இவங்களுக்கு பாதியும் பிரிக்கிறாங்க. இட் ப்ரொவைடட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சொன்னேன் இல்லைங்களா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் சொன்னேன். அதாவது சிபி, சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பேர் பார்த்து 1926 வருஷம் தான் சிவில் சர்வெண்ட்டை ரெக்ரூட் பண்ணாங்க. 1919 உருவாக்கிட்டாங்க. பட் ரெக்ரூட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1926. நோட் பண்ணுங்க, ஏன்னா சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்பாங்க, சிவில் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் வந்து ரெக்ரூட் பண்ணது எப்ப? ஒரு கமிஷனை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியால சிவில் சர்வெண்ட் வந்து ரெக்ரூட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1926. சரியா, சரிங்களா. அடுத்தது, it separated for the first time provisional budget from the central budget, authorized provisional legislative enact the budget. முதல் தடவையாக மத்திய வரவு செலவு திட்டத்திலிருந்து மாகாண வரவு செலவு திட்டங்களை அது பிரித்தது. நான் சொன்ன முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காசு கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரலுக்கு தனி பட்ஜெட், ஸ்டேட்டுக்கு தனி பட்ஜெட். ஓகேங்களா, அதை ப்ரொஃபஷனல், இங்கே ஸ்டேட்னு சொல்லக்கூடாது, ப்ரொஃபஷனல்னு சொல்லணும். மாகாண வரவு செலவை பிரிச்சிடுறாங்க. மாகாண சட்ட வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாகாண சட்டமன்றங்கள், இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்களா, ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டர், அவங்களுக்கு, அதாவது இந்தியன் மினிஸ்டர்ஸ், இங்க நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மினிஸ்டருக்கு அந்த பவரை கொடுத்தாங்க. சரிங்களா. இட் ப்ரொவைடட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டாச்சுரி கமிஷன், inquiry into the report the work in the 10 years of the after coming into the force. முக்கியமான விஷயம், 10 வருஷம் கழிச்சு இந்த வருஷத்துல நீ என்னென்ன பண்ண கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், இந்த ஆணையத்துக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. இதோட இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when was public service and commission India is introduced? கொஸ்டின் கேட்பாங்க. 1926 the Public Service Commission of India was established the order to give the government of India in 90. எப்போ வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு 1926 தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிபிடி, அதாவது சிபிஎஸ்சி அப்படிங்கிற பேர்ல சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேர்ல உருவாக்குறாங்க. அதன் மூலமா 1924 இந்த தான் சிவில் சர்வெண்ட்டை ரெக்ரூட் பண்றாங்க. when did மகாத்மா காந்தி கால்டு சத்தியாகிரகா? எப்போ வந்து எகெயின்ஸ்ட் ரவுலட் ஆக்ட். ஆக்சுவலா இந்த இயரோட கனெக்ஷன் இருக்கனால கேட்டேன். ரவுலட் ஆக்ட் வந்து கொடுக்குறாங்க எப்ப, 1919. அதனாலதான் என்ன பண்றாங்க, நேஷனல் வைஸ் சத்தியாகிரகா என்ன பண்றாருன்னா கால் பண்றாரு காந்திஜி. அட் ஸ்டேட் ஆஃப் லிமிடேஷன் பிரிட்டிஷ் ரிஃபார்ம் 1919 என்னென்ன மேஜர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் வந்து என்னது, பிரான்சிஸ் வேர் லிமிடெட். The British government unlimited supremacy control is do not extend common people. ஆக்சுவலா வந்து இது வந்து 1919 நம்ம பிரிட்டிஷ் ரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதிகார பகிர்வு அதிகமா இருந்தாலும் லிமிட்டடா தான் இருந்தது. அடுத்தது, மென்ஷன் தி ஒன் மெரிட் ஆஃப் பிரிட்டிஷ் ரிஃபார்ம் 19. இப்ப மெரிட் கேட்கறாங்க. என்ன மெரிட் கேட்கலாம், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த இந்தியாவில் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, அடுத்தது வந்து இந்தியன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது, இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது. சரிங்களா. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்தியன் பாஸ்பேட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கவர்மெண்ட் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதிகமாச்சு. அது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் போது தான் நமக்கு தெரியும் 1920 அப்ப நம்ம இந்திய மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாம உணர ஆரம்பிச்சோம். அப்ப அதுக்கு தகுந்தாப்புல பட்ஜெட்ஸ் நமக்கு தேவையான விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அமௌண்ட் அதுக்கு ஒதுக்கி அவங்களுக்கு என்ன செஞ்சோம், நம்ம அந்தந்த மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஆகணும்னா ஃபர்ஸ்ட் படிப்பறிவு வேணும். அந்த படிப்பறிவு விஷயத்தெல்லாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பாஸ்பேட் அதிகமானனாலதான். 1920 கூட நீதி கட்சி ஆட்சி வருது எங்க தமிழ்நாட்டுல, தமிழ்நாடு கிடையாது, மദ്രാஸ் பிரசிடென்சி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்த பிறகு அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா. அடுத்தது, குறைபாடுகள் என்னென்ன இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அது எஸ்ஏ ரைட்டிங்ல கேட்பாங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி
இதோட ரீஃபார்மோட டிராபேக் என்ன, லிமிட்டட் பிரான்சிஸ் வேர் லிமிட்டட்னு வாக்குரிமை குறைவா இருந்தது. ஏன்னா அங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாக்ஸ் பேயர்ஸ், எஜுகேட்டர்ஸ், அப்புறம் வந்து 3000 ருபீஸுக்கு கீழே வந்து லேண்ட் ரெவன்யூ கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னாங்க. அதனால வாக்குரிமை குறை லிமிட்டடா இருந்தது. அட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் ஹேட் டு நோ கண்ட்ரோல் ஓவர் த கவர்னர் ஜெனரல் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அதாவது கவர்னர் ஜெனரல் அவரது நிர்வாக குழுவின் சட்டசபைக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆக்சுவலா அவ எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லா விஷயத்திலையும் தலையிட ஆரம்பிச்சாங்க. ரீசன் என்னன்னா, நம்ம மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆக்சுவலா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், தேர்ட் பாயிண்ட், தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாம போயிடுச்சு. இது என்ன நடந்தது அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் அதிகப்படியான அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எல்லா விஷயத்திலையும் வந்து தலையிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் அண்டு ரிசர்வ்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து இவங்க வந்து வரனால நம்மளுடைய தேவையான விஷயம் கிடைக்காம போயிடுச்சு. அடுத்தது வந்து டிவிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அட் த சென்டர். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், மாகாணத்துக்கு தனியா ஒரு பட்டியல் கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். மத்தியத்துக்கெல்லாம் இந்த பட்டியல் கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம்னு கொடுக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு அது செட் ஆகல, அவங்களுக்கு திருப்திகரமா கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையான விஷயம் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அடுத்து பம்பாயின் வர்த்தக முக்கியத்துவம் ஆகியவற்றை அடிப்படையில் அமைஞ்சிருந்தது. ஏன்னா அலகேஷன் சீட் இப்ப வந்து இந்த மாதிரி பிரதிநிதிகளை நிறுத்துறாங்க இல்லைங்களா, அது எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள், முக்கியமான விஷயம், இதை ஒதுக்கிய மாகாணங்கள் முக்கியத்துவம் பஞ்சாபில் வந்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பம்பாயில வந்து வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படையில அமைஞ்சு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, வணிகர்கள் எல்லாம் பயன்பட்டாங்க. யாருங்க, பாம்பேல. அதுமே பஞ்சாப்ல மிலிட்ரிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நார்மலா இருக்க மக்களுக்கு எதுவும் கிடைக்காம அண்ட் அன்வொர்க்கபிள். ஆக்சுவலா வந்து ரிசர்வ்னு பிரிச்சாங்க இல்லைங்களா, இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே மாதிரி பேரலரா போனனால இங்க அதாவது டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ரிசர்வ் சப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சுன்னா மட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தது. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டர், அதாவது ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லர் யாருமே சரியான ஒர்க் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது, இந்த ப்ரொஃபஷனல் மினிஸ்டர் ஹஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ஃபைனான்ஸ். முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும், ப்ரொஃபஷனல்னா மாகாண லெஜிஸ்லர்ஸ்க்கு யாருக்குமே, அதாவது மினிஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே ஃபைனான்ஸ், ஏன்னா ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க கொண்டு போயிட்டாங்க, கவர்னர் கண்ட்ரோல். கவர்னரும் யார் கண்ட்ரோல்ல இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல்லே இருந்துருச்சு. சரிங்களா. ஸோ அதனால என்ன நடந்துச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியல, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கண்ட்ரோல்ல இருந்தனால அந்த ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா இருந்தனால இவங்களுக்கு யாருக்கும் தேவையான விஷயம் வந்து சேரல. த ப்ரொஃபஷனல் மினிஸ்டர் ஹேட் நோ கண்ட்ரோல் ஓவர் த ஃபைனான்ஸ் அண்ட் ஓவர் த பியூரோக்ரேட், leading to constant friction between the two ministers were often not consulted on important matter too. In fact, they could be overruled by the governor on any matter that later considered special. On the home government in Britain front, the Government of India Act in 1919 made an important change to Secretary of State was henceforth to paid out the British execution. மாகாண அமைச்சர்கள் நிதி மற்றும் அதிகார வர்க்கத்தின் மீது கட்டுப்பாடுகள் இல்லாத இருந்தது. அதிகார வர்க்கம்னா ஆக்சுவலா இங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அதனால எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு, மாகாண அமைச்சர்கள்னா ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லருக்கும் பிரச்சனை வந்துட்டே இருந்தது. அதனால வந்து அதை பற்றிய செய்திகளை யாரும் வந்து கலந்தோசித்து இதுக்கு அதிகார பகிர்வு சரியா வைக்கல. அடுத்தது வந்து என்னன்னா இப்போ முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லிடுச்சுன்னா அப்படி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவர்னர் அந்த விஷயத்த நிராகரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா உள்நாட்டு, அதாவது என்ன, ஹோம் கவர்மெண்ட் பிரிட்டன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 19 மேட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அதன் மூலமாக என்ன நடந்துச்சுன்னா, இனி அரசு செயல பிரிட்டிஷ் அரசாங்கத்து ஊதியம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொடுத்து பிரிட்டிஷ்காரங்க தான் என்ன பண்ணாரு, செக்ரட்டரி ஸ்டேட்டுக்கு நான் சேலரி தந்துக்குவோம்,
நீங்க தர வேணாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சேஞ்சு கொண்டு வந்தாங்க. இது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் கொடுக்க சேலரி வந்து இங்கிருந்தே கொடுக்கப்பட்டு இருந்தது. பட் இனிமேல் வந்து பிரிட்டிஷ்காரங்களை பிரிட்டிஷ் அந்த ஹோம் கவர்மெண்ட்டே கொடுத்துக்கும் அப்படின்னு நான் இது இப்பதான் சொல்லிட்டாங்கல்ல, எம்பரர் பார்ட் ஆஃப் த எம்பரர், இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் த எம்பரர்ன்ற வார்த்தை பயன்படுத்திட்டாங்க. அப்படின்னா இந்தியா ஆனது பிரிட்டன்ல ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தனால இதை வந்து ஊதியங்கள் யாரு செக்ரட்டரி எஸ்ஓஎஸ்க்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே தந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பிரசிடென்ட், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? ஸோ அப்போ 32 அமர்வு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மாநாடு நடக்குது, 32வது மாநாடு டிசம்பர் 26லேருந்து 28 வரைக்கும் நடக்குது 1917. அப்பவே வந்து மாண்டோகு வந்து அவங்க ஹோம் கமிஷன்ல பேசிடுறாரு என்னன்னு, நாங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரணும்னா. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசிதான் 1919 ரிலீஸ் பண்றாரு. பட் இது வந்து அங்க பேசும் பொழுது யாருக்கு வந்துருது, அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்துருது. பட் இது வந்து வேஸ்ட். ஏன்னா இது வந்து அவங்க வாழ்றதுக்கு மட்டும்தான் பயன்படுறதா இருக்கும், நம்ம இந்தியாவை வாழ்றதுக்கு பயன்படுறதா இருக்கு. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு தான் நமக்கு கொண்டு வராங்க. அதை பார்த்தோம் சார், கண்டிப்பா இது நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் கருத்து சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்பாங்க. இந்த இந்த was unworthy of the England to offer to India to accept. இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்கலாம். இல்ல இந்த வார்த்தை எதுக்காக சொன்னதுன்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம யோசிச்சு நம்ம அழகா ஆன்சர் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா கேள்வி இப்படிதான் இருக்குது. ஸோ நம்ம இது எதுக்காக சொன்னாரு, கீழே வந்து நம்மகிட்ட GOA 1990 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை வேற ஏதாவது கொடுக்கலாம், மாண்டோ செம்ஃபோர்ட் ரீஃபார்ம்னு கொடுக்கலாம், மாண்டோ டிக்ளரேஷன் கொடுக்கலாம், மாண்டோகு டிக்ளரேஷன் மொட்டையை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஆன்சர் என்னதே இதுதான். சரிங்களா? லேட்டர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி என்ன பண்றது, ஒரு ப்ராக்ரஸ் போகுது, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம், இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே, நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த பகுதியில நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஜியோயோட நாம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.